அரசினர் தோட்டம் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு உயர்திறன் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் விளையாட்டு காயம் பிரிவு அறுவை சிகிச்சை மையம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பரிசோதித்து அவற்றில் 300 நுண்துளை அறுவை சிகிச்சைகளும் புனர்வாழ்வு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட விளையாட்டு மருத்துவம் நுண்துளை மூட்டு அறுவை சிகிச்சை மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 3D நடை பகுப்பாய்வு, மறுசீரமைப்பு மருத்துவம், உடலியக்க மருத்துவம், உடற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன அறிவியல் முறைகளை கொண்டு விளையாட்டு அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு உயர்திறன் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் நுண்துளை அறுவை சிகிச்சை மற்றும் விளையாட்டு காயம் பிரிவு அறுவை சிகிச்சை மையம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பரிசோதித்து அவற்றில் 300 நுண்துளை அறுவை சிகிச்சைகளும் புனர்வாழ்வு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட விளையாட்டு மருத்துவம் நுண்துளை மூட்டு அறுவை சிகிச்சை மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். 3D நடை பகுப்பாய்வு, மறுசீரமைப்பு மருத்துவம், உடலியக்க மருத்துவம், உடற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அதிநவீன அறிவியல் முறைகளை கொண்டு விளையாட்டு அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.